கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வரேன். என் பேர் இந்திரா. எங்கள் போன வருஷம் 1வது மாதம் எங்கள் ஜேசிபி எடுக்கலான்னு ஆசைப்பட்டு அப்பாட்ட ஜெபம் பண்ணோம். சரி அப்பா எடுக்க சொன்னாங்க. எடுத்துக்கலான்ட்டு நாங்கள் ஜெபம் பண்ணி கேட்கும்போது புது வண்டியே எடுத்துக்கலாம், பழசு எடுத்தால் அடிக்கடி ரிப்பேர் ஆகும்னு சொல்லிட்டு புது வண்டியே எடுக்கலான்ட்டு புது வண்டி எடுத்தோம். அது 34 லட்சம். 10 லட்ச ரூபா கட்டிட்டு மீதி டியூ போட்டோம். மாதம் 60,000 ரூபா கட்ட சொல்லி. அது கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அவளுக்கு ஒரு 13 லட்ச ரூபாய் செலவாச்சு. அதனால் அந்த டியூ கட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால சரி அந்த வண்டி விற்றுடலாம், இல்லை கடன் ஓவராக இருக்குது, வண்டி விற்று கடனை கட்டிடலான்னு சொல்லிட்டு போன மாதத்தில் வண்டி விற்க அட்வான்ஸ் ஒரு 4 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்க. வண்டிக்காரரும் சரி வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த வண்டியை 4 லட்ச ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்களும் அந்த 4 லட்சத்தை வாங்கி அவசரமாக கடன்காரருக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வண்டி இல்லாமல் இந்த ஒரு மாதமாக ஓட்டுறதுக்கு ஃபோன் பண்ணாங்கனாலும் பக்கத்து இருக்கிற வண்டியும் தெரிஞ்சவங்க வண்டியும் அனுப்பிவிட்டு ஒரு மாதமாக மருமகன் வீட்லேயே இருந்தாப்படி. அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நாங்கள் போன மாதம் வந்த உபவாச கூட்டத்தில் அப்பாட்ட சொன்னோம், அப்பா இப்படி வண்டியை விற்றுட்டாங்கப்பா, இது நம்ம என்ன பண்ணுறதுன்னு. சரி வாங்கி கொடுத்த வண்டியை அது காக்க தெரியாமல் விற்றுட்டாங்க, வாங்கி கொடுத்தாருலாண்டவரே அதை வச்சுருக்கணுமில்ல, அதை கடை பாதுகாக்க தெரியாமல் விற்றா என்ன பண்ண முடியும், சரி சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கப்பான்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு வாரமாக எனக்கு சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல. இப்படி அப்பா வாங்கி கொடுத்த வண்டி தேவ சித்தத்தோடு தான் நம்ம வாங்கினோமே, இந்த வண்டி காக்க தெரியாமல் இப்படி விற்றுட்டாங்களே, நீ எப்படி திரும்ப நாம் அது மாதிரி 34 லட்சம் போட்டு நம்மளால் வாங்க முடியுமா, ஆமாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சரி நம்ம தேவனுடைய பாதத்தில் வைப்போம் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு ஜபத்திலே இருந்தேன். அப்பா அது நீங்கள் வாங்கி கொடுத்த வண்டி, நாங்கள் எங்கள் சுயத்தினால் வாங்கியிருந்தால் அந்த வண்டி போகட்டும், அப்பா அது உங்கள் சித்தத்தினால் வாங்கியிருந்தால் அந்த வண்டி எங்களுக்கு தங்கட்டும், அப்பா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கப்பா, அதை பாதுகாக்க தெரியாமல் இப்படி கடன் ஓவராக இருக்கிறதுனால விற்கிறதுன்னு சொல்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக இருந்தால் அந்த வண்டியை காத்து கொடுங்க, உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா உங்களுடைய சித்தத்தின் வண்டி அந்த வண்டியை நடத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஒரு வாரமாக இருந்தேன். அப்புறம் 4 நாள் 5 நாள் கழித்து அந்த வண்டிக்காரங்களே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிருங்க, எங்களுக்கு வண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னோடனே அப்போ நான் சரின்ட்டு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணேன், ஏசப்பா அந்த வண்டிக்கார் வேணான்னு சொல்லிட்டாங்க, ஏசப்பா இது உங்களுக்கு சித்தம் இல்லை, அந்த வண்டி மீட்டு கொடுத்தீங்க நன்றி சுவாமி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு அவங்க என்னங்க 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க, அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துனாங்க. அவங்களும் சரி இருக்கிற காசு கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டுங்க, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருன்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறது, அதுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாயாவது கொடுக்கணும், 4 லட்சத்துக்கு ஒரு பாதியாவது கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஜெபம் பண்ணிவிட்டு அப்பாட்டையும் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிட்டேன். சரி சிஸ்டர் ஜெபத்தில் வைக்கிறேன்னு சொன்னாங்க. சரிங்க பண்ணிட்டு அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டேன், அந்த ஏசப்பா எப்படியாவது ஏதோ ஒரு இடத்துல சாமி இப்போ எங்களுக்கு பணம் கிடைக்க உதவி செய்யுங்க, நாங்களும் கொடுத்த உதவி எங்ககிட்ட எதுவும் இல்லை, அப்பா நீங்கள் தான் எங்களுக்கு துணை, ஏதோ ஒரு இடத்துல மறுமூணுக்கு பணம் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இந்த 2-3 நாளாக ஜெபம் பண்ணேன். அப்புறம் 3ஆவது நாள் அவங்க கூட வேலை செய்கிற பையன் சரி சங்கரு நீ அழுவாத, நான் என் வண்டி வச்சு உனக்கு நான் பணம் வாங்கி தரேன் 4 லட்சம், நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூட்டிகிட்டு போய் அந்த பையனுடைய வண்டி புக்கை வச்சு 4 லட்ச ரூபா கொடுத்து இந்த வண்டிக்காரரை கொண்டு கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு இப்போ ஒரு மாதம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனை அடைக்க சொல்லியிருக்குது. இப்போ வண்டி டிவியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி வண்டியை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வண்டி மீட்டு கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி. அப்புறம் எங்கள் போன மாதம் நாங்கள் இங்கே உபாச கூட்டத்துக்கு வந்தபோது எங்கள் பையன்தான் வீட்டில் இருந்தான். நாங்கள் 2 வண்டியும் எங்கள் வண்டியும் அந்த அன்றைக்கி ரிப்பேருன்னு விட்டுட்டு வந்துட்டோம். பஸ்ஸுக்கு தான் ட்ரெயின் ஏறினோம். எங்கள் பையன் வண்டியும் வீட்டில் இருந்துச்சு. அவனுக்கு 2 லட்ச ரூபா கட்டி தான் அந்த பாத்துக்கோல் பைக்கு எடுத்து கொடுத்தான். சரி சென்மப்பாவை கழுவுறதுக்கு எங்களுக்கு அது கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. சரி அவனுடைய ஜென்மப்பாவை கழுவுறது தான் நம்ம தாயினுடைய கடமை, அப்பா நீங்கள் செய்யுங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. சரிங்கப்பா அவனை கேட்க கொடுக்க மாட்டான், நாங்களே அதை செய்யறதுன்னு சொல்லி ஜென்மப்பாவை கழுவுறதுக்கு 2000 புக்கு அடிக்க சொன்னார். 1000 புக்கு அடிக்கிறதுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சிட்டோம். மறுபடியும் 1000 புக்கு பணம் பத்தலை, யார்கிட்ட போய் கடன் கேட்குறேன்னு சொல்லிட்டு சரி வண்டி புக்கு இருக்குதுல்ல கொண்டு வச்சு வாங்கி நம்ம அதை அனுப்பிச்சிடலாம் ஆண்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போனோம். அங்கே போனோன்னே உங்கள் பையன் பேரில் இருக்கிற வண்டி உங்கள் பையன் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தாங்கப்பா வாங்கி கொடுத்தோம், நீங்கள் கொடுங்கண்ணா, நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அவன் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இவனை போய் கூப்பிட்டா வரமாட்டான்னு சொன்னால் இதெல்லாம் சொன்னாலும் அவனுக்கு புரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ எங்கள் பாப்பாட்ட சொன்னேன், நான் எப்படியாவது கூட்டிகிட்டு வரமா அவன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பா அவன் கூட்டிகிட்டு வந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு வாங்குற மாதிரியே கூட்டிகிட்டு வந்து அப்புறம் அவனே கையெழுத்து போட்டு 1 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தான். நாங்கள் வாங்கிட்டு வரக்கு 4 மணி ஆயிடுச்சு. அவனை பேசி சரி வண்டி அங்கே போய் எல்லாம் வாங்கிட்டு வரக்கு
4 மணிக்கு மேலே பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போடலான்னா அப்போ வந்து அக்கௌண்ட்லேயும் அனுப்பிச்சி விட்டுருங்க சிஸ்டர் சொன்னாங்க. சரின்னு நம்ம கையில் ஒன்று கூட அக்கௌண்ட்டில் அனுப்பலான்னு பேங்க்கில் போய் போட்டோம். அதில் ₹1 நாங்கள் டீயும் கார்டு எங்கள் பாப்பா கார்டு பசிக்குதுமோ டீ வாங்கி கொடுத்தோம். அதில் எடுக்கக்கூடாது பாப்பா, நம்ம காசில் வாங்கிக்கலாம், வீட்டுக்கு போய் குடிச்சிக்கலாம், நம்ம இதை அப்படியே ஆண்டவருக்கு அனுப்பிச்சிடலாம், நம்ம டீ குடிக்கிறதா சாப்பிட்றதா எடுக்கக்கூடாது அந்த காசில், இது ஆண்டவருக்குன்னு வாங்கிக்கிறேன்னு சொன்னால் சரிம்மா அப்படின்ட்டான். நாங்கள் காலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு டீ கார்டு குடிக்காங்க. எங்கள் பாப்பாவுக்கு ஒரு டீ கார்டு நான் வாங்கி கொடுக்கல. அப்படியே அவளை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து வீட்டில் தான் டீ வச்சு கொடுத்தா. அப்படி அந்த காசை நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம். அனுப்பி அப்போவே சரின்னு ஜபத்தில் வச்சு ஜென்மப்பா கழுவி வச்சுங்க சிஸ்டர், ஜபத்தில் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் போன மாதம் நாங்கள் வந்தபோது அந்த வண்டி தூக்கிட்டு போனாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்கடா, எப்படியாவது மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டு அப்படின்னு. நான்லாம் கட்ட மாட்டேன், நீ வாங்கி தந்ததுக்கு நான் பணம் கட்டணுமா அப்படின்னு சொன்னேன். நான் வாங்கி அதில் ₹1 டீ கார்டு குடிக்கலடா, மூடி சென்மப்பாவத்தை கழுவுணும் அப்படின்னு. நீ ஒன்றும் கழுவு வேண்டாம், அது எனக்கு தெரியும், நான் அது ஒன்று இப்போ புரியாது, நீ அது ஆண்டருக்குள்ளே வந்தால் தான் அது புரியும், இது கடமை, இது நான் செய்யணும், அதுக்காக தான் நான் வச்சேன்டா, நான் அதை வாங்கி நான் வெட்டி செலவு எதுவும் செய்யலை, ஒரு காப்பி கார்டு அதை நான் வாங்கி என் பிள்ளைக்கு கொடுக்கல, இந்த ஆண்டருக்குன்ட்டு செஞ்சது, நீ அப்படி சொல்லாத அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என் பையன் மாண்டேனான். அப்புறம் போன மாதம் வண்டி எடுத்துகிட்டு போங்காட்டி இங்கே வந்து அப்பாட்ட நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனோம். அப்போ அப்படி 2 வண்டி தூக்கிட்டு போயிட்டாங்கப்பான்னு. அப்போ தான் அப்பா சாட்சி சொன்னாங்க, என் வண்டி ஒரு தடவை தூக்கிட்டு போனாங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அப்போ ஜெபம் பண்ணிவிட்டாங்க. சரி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் அவன் 1 வாரமாக சாப்பிடாம என்கிட்ட ஒரே சண்டை, சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டேங்க, என் வண்டி உன்னால் தான் போச்சு, நீ வாங்கி தின்ன கடனுக்கு என் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, என் வண்டி வாங்கி கொடு, அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா வீட்டுக்கு வரமாட்டேன்னு. சாயந்தரம் 8 மணி ஆனால் இவர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், வரமாட்டேங்கிறான். அப்புறம் ஜெபம் பண்ணி எப்படியோ 9 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். 10 நாளாக நைட்டு வீட்டில் சாப்பிடவே இல்லை. எனக்கு வண்டி வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன். அப்போ நான் ₹1,00,000 கட்டி வாங்கி கொடுக்குறதுக்கு நமக்கு இருந்தால் நான் ஏன்டா வண்டி புக்கு வைக்கிறேன், வாங்கிக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வாங்கி தரேன், கொஞ்சம் பொறுமையாக விற்கிறோம்னா கேட்கவே இல்லை. அப்புறம் சரின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஏசப்பா நான் அந்த வண்டி புக்கை வச்சு அவனுக்கு தானப்பா நாங்கள் செலவு பண்ணோம், நாங்கள் ₹1 வெட்டி செலவு பண்ணி ஆண்டவரே, இப்படி பிடிவாதமாக இருக்கிற ஏசப்பா, எப்படியாவது மனசை மாற்றி அந்த வண்டி அவனே கட்டுட்டும், சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிற, அந்த சம்பளத்தை வச்சு மாதம் 20,000 சம்பளம் வாங்குறான், ஒரு 10,000 வண்டி கட்டினா 10 மாதம் கட்டினா அந்த ₹1,00,000 முடிஞ்சுது, கட்டலாமலப்பா, ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக கடைக்கே போகாமல் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் வந்து நன்மை இந்த கர்த்தரை நம்பினோ செழிப்பாங்க, நீதிமொழிகள் 28-25 வசனத்தை காமிச்சிட அதை படித்தேன். அப்போ நாங்கள் உண்மையே நம்பிக்கிறோம், நாங்கள் செழிக்கணும், எப்படியாவது என் மகன் மனசை மாற்றி இந்த வண்டி புக்குக்கு பணம் கட்டி அந்த வண்டி புக்கு மேய்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நான் கடைக்கு போயிட்டேன். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து வண்டிக்காரர் ஃபோன் பண்ணி, நீங்கள் வண்டி வந்து எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் எங்கிட்ட காசு இல்லை, இருக்கிறப்ப நாங்கள் எடுத்துக்கிறேன், வேண்டாம் நீங்கள் மொத்தமாக கட்ட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் 5,000 கட்ட முடியுமான்னாங்க. கட்டிடுறேங்கன்னு சொன்னேன். சரி நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போங்க, மாதம் 5,000 உங்கள் பையனை கட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவனுக்கே நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் சொன்ன சண்டைக்கு வருவான், அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டலின்னா நீங்கள் எங்கே கேட்பீங்க, நீங்கள் அவனுக்கே ஃபோன் பண்ணோன்னே அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 5,000 கட்டிட்டு எடுத்துகிட்டு போய் விற்கிறவும் மாதம் 5,000 நீ கட்டிடு, அவங்களும் சிரமத்தில் இருக்கிறாங்களோ, நீ சம்பளம் வாங்குறீங்களா கட்டலாமல்ல அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு போய் அவன் எப்படியும் பேரணும் பேரட்டி சம்பள காசோ எப்படி பேட்டினானே தெரியல கட்டி அவன் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிற அந்த 1 வாரமாக தான் சாப்பிட்றான். ஆண்டவர் 2 வண்டியும் மீட்டு கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஏசப்பா, கர்த்தர் நான் மாத்திரம் மகிமைப்படுவதாக. சோத்திரம். என்னை சாட்சி அனுத்தின என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன். எங்களுக்காக ஜெபிச்ச பிரதருக்கு சிஸ்டருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நேற்று காலையில் எங்கள் பையன் வேலைக்கு 9:30 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி கிளம்பி போனான். அப்போ போகிறப்போ சின்னவன் 9 மணிக்கெல்லாம் போயிட்டான் வேலைக்கு, 9:30 மணிக்கு போனான். அப்புறம் போய் கொஞ்சம் அந்த ஆற்று பாலத்துக்கிட்ட கொண்டு இப்படி கொஞ்சம் கிராஸ் ஆகி போகிறப்ப அந்த ஸ்பீடு பிரேக்கில் இவன் கொஞ்சம் இப்படி போகிறப்ப பின்னாடிக்கார ஒரு வண்டிக்காரன் ஃபோன் பேசிகிட்டே வந்திருப்பானாட்டிருக்கு. அவன் வந்து அந்த ஸ்பீடு பிரேக்கை கவனிக்காதபடிக்கு இவன் முன்னே போனவுடனே பின்னாடி வந்து அந்த வண்டியை இடிச்சிட்டான். இடித்தோடனே பையன் அப்படியே கீழே விழுந்தோடனே கையை ஊனி அந்த கை நரம்பெல்லாம் கிராஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த இடத்துலேயே கொஞ்சம் மயக்கம் வந்த மாதிரி வந்திருக்க மாட்டிருக்கு. அப்போ அந்த கார்காரங்கிட்ட என்னை கொண்டு ஜிஹெச்சில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு இருக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் விட்டவுடனே இன்னொரு பையன் அவனோட ஃப்ரெண்டு காரில் டாக்டரை கூட்டிகிட்டு கரூருக்கு போவான். அவன் பார்த்துருக்குறான். அவன் பார்த்தோன்னே சின்னவனுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி கார்த்திக் கீழே விழுந்துருக்குறான் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவன் அங்கேருந்து வந்து ஜிஹெச்சில் வந்து பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு மருந்தெல்லாம் கட்டி இது பண்ணி மாவு கட்டு போட்டிருக்குறாங்க. அவன் மறுபடியும் எனக்கு ஃபோன் போட்டான். ஃபோன் போட்டோடனே நான் சரி நாங்கள் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா நாங்கள் வீட்டுக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னான். வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு பிற்பாடு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பிரதருக்கு ஃபோன் போட்டோம். பிரதர் சரி சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க.
கொஞ்சம் மிஸ் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் கிருபையில் என் பையன் ஆண்டவர் பாதுகாத்தார். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்த நான் நேற்று என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ ஆபத்துலேருந்து ஏசப்பா எங்கள் குடும்பத்தை பாதுகாத்துருக்கிறாரு. ஆனால் பசங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு பிரதர் ஜெபிச்சு சொன்னது பிற்பாடு எங்களுக்கு புரியுது, பசங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு தான் நேற்று ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க 8:30 மணிக்கு. அவன் அங்கே ஐசியூவில் இருக்கிறான். அன்றைக்கி 10 மணிக்கு தான் வெளியில் நார்மல் வார்டர் கொண்டு வருவான். எனக்கு ஒரே நேற்று குழப்பமாக இருந்துச்சு. என்னடா நம்ம இப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கோமே, இப்படி இருக்குது அப்படின்ட்டு. எப்படியா இருந்தாலும் நம்ம உபவாச ஜெபத்துக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு நேற்று நாங்கள் 6 மணிக்கு கடை நாங்கள் கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். புதன்கிழமை வேலைக்கிழமை அன்னைக்கு காலையில் நான் பாத்ரூமில் கழுவி விட்டுட்ருக்கையில் நல்லா தான் எப்பயும் போல் கழுவி விட்டுருக்குறேன். திடீர்னு கால் சட்டார்னு பிசங்கி அப்படியே கீழே விழுந்த மாதிரி அப்படி இதாகிடுச்சு. அந்த கால் ஒரு நிமிஷம் விறுவிறுன்னு எனக்கு இது பண்ண முடியல. ஆண்டவரே என்னன்னு தெரியல, கால் இப்படி வலிக்குதே அப்படின்ட்டு அந்த இடத்துல ஏசப்பான்னு தடை விட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு செகண்டில் அப்படியே அந்த பூவில் வச்ச மாதிரி எனக்கு அந்த கால் அப்படியே நார்மல் ஆகி சடார்னு அந்த இடத்துல நான் எந்திரிச்சிட்டேன். என் தேவனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறேன். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் விழுந்து இடுப்பில் ஒரு அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் நல்லா தான் ஜெபம் பண்ணி இது பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி நல்லா இருந்தேன். இருந்தாலும் ஒரு பெயின் இருந்துட்டு முதுகில் எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் படுக்கும்போது பயங்கரமாக பெயின் இருக்கும். அதுவும் கடந்த பாஸ்டிங் ப்ரேயர் அந்த டைமில் ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஒரு வாரம் நல்லா இருந்து மறுபடியும் அந்த பெயின் இருந்துகிட்டே இருந்து கடவுளே நான் சாட்சி சொல்லணும்னு நினச்சினேன். மறுபடியும் எனக்கு இப்படி இருக்குதே பெயின் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பெயின் இருந்துகிட்டு தான் இருந்தது. போன சனிக்கிழமை டிவியிலேருந்து ஒரு எர்த்து அடித்து நான் கொஞ்சம் தூக்கி அடித்தது. என்ன யாருமே இல்லை, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறேன். டிவி ஒரு சரியாக தெரியாது, ஒரு கோடு மட்டும் தெரியும். சரி செய்தியை கேட்போம், நாட்டு நடப்பா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு மாதமாக எனக்கு இந்த சேனல் வரல, ஜிஓலி சேனல் வரவே இல்லை. கேபிள்காரங்கிட்ட கேட்டால் அவங்க வரும் பாருங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு அவங்க அனுப்பலை கேபிள் சேனல். இப்போ டிவி ஆன் பண்ணோன்னே இதுதான் வரும், ஓம்னு ஒரு சேனல் ஒன்று போட்டு அதுதான் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சரி செய்தி கேட்போம் அப்படின்ட்டு அந்த டிவியில் அந்த ஒரு கோடு மட்டும் வரும், எந்த பிக்சர் எதுவும் தெரியாது. செய்தியாவது கேட்கவா செய்யலாம் அப்படி தான் கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக ரிப்பேர் டிவியில். நான் அந்த ஒரு ஸ்க்ரீன் ஒன்று போட்டுவிட்ருவேன், கண் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு. அந்த ஸ்க்ரீனை தூக்கி போட்டு அப்படி போடும்போது டிவியில் என் கைப்பட்டுச்சு, என் அப்படியே தூக்கி என்னை இறந்துச்சு அந்த இதுலேருந்து எர்த்து ஆகி. அப்புறம் கர்த்தர் தான் என்னை அந்த இடத்துல என்னை பாதுகாத்தார். ஆனால் அந்த இடுப்பில் இந்த வலி கர்த்தர் எடுத்து போட்டார். இப்போ இடது பக்கம் கொஞ்சம் பெயின் இருக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக கை காலெல்லாம் கொஞ்சம் சில டைமில் மரத்து போன மாதிரி இருக்குது அந்த எர்த்து அடித்ததுலேருந்து. இந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஆனால் நான் காலையில் எழுந்தோடனே ப்ரேயர் பல் விளக்கிட்டு நான் ப்ரேயர் ஆயில் தான் நான் இயேசுன்றதுன்னு சொல்லிவிட்டு அதுதான் 2 ட்ராப்ஸ் குடிப்பேன். காலையில் ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் எழுந்து பைபிள் படித்து பைபிள் படிக்க முடியாத அளவு கண்ணிலையும் ஒரு பார்வை குறைபாடு இப்போ வந்திருக்கு. ஆப்ரேஷன் பண்ண கண்ணு தான். மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க அது திரும்பவும் ஏதோ சதை வளர்ந்துருக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னாங்க. அதை நான் இப்போ போகல, யாரும் கூட இருக்கிறது யாரும் இல்லை. கர்த்தர் எனக்கு அதுலேருந்து எனக்கு ஒளியை கர்த்தர் தருவான்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த இயேசு ரத்தம் தான் என்னை பாதுகாத்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு காஃபி ஏதாவது குடிக்கணும்னா இது பண்ணோம். அந்த ஜெபமும் இயேசுடைய ரத்தம் தான் என்ன ஜீவனோடு என்னை வைத்துறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இயேசு நாமம். கர்த்தருக்கு சோத்திரம், மகா பரிசுத்த கர்த்தருக்கு சோத்திரம். பாலக்கோடு பகுதியில் தருமபுரி மாவட்டத்துலேருந்து பாலக்கோட்டிலேருந்து நான் ஒரு காட்டு வழி எங்களது மலைக்காட்டு அங்கேருந்து வரேன். ஒரு 10 வருஷமாக மலையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பஞ்சம், மேட்டு வரக்காடு.
ஆனால் மாங்காயெல்லாம் வரும் அப்பெல்லாம் வரும். அந்த 10 வருஷமாக காய்ஞ்சி போயிட்டு மாங்காயே வரல. இப்போ 4 வருஷமாக இங்கே கர்த்தர் ஜவுக்கோ ஒரு கிருவில் பாஸ்ட்டுக்கு இந்த மகா பரிசுத்த இடத்துலேருந்து எங்களுக்கு நல்லா இந்த தருமபுரி மாவட்டம் ஃபுல்லாக மழை. கர்த்தர் கிருவில் நெல் நடுறோம். நல்லா விவசாயமெல்லாம் ஆச்சு. மாங்காய் விலை இல்லை. எல்லாம் ரொம்ப நோய் வந்து அது கர்த்தருடைய வார்த்தைனால பூச்சி புழு விட்டு வாட்டியாக வருது. வியாபாரமும் இல்லை. ஆண்டவர் கிருவில் இந்த இடத்துல கொண்டாந்து மகா பரிசுத்த இடத்துல நிறுத்தினதுக்காக கர்த்தர் கோடி நன்றி. இந்த ஜீவாலியாக விஜய் பிரதராக எங்களுக்கு எவ்வளோ இங்கே ஒரு மாதம்